பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். கடந்த 2 வாரங்களாக 1வது சங்கீதத்திலிருந்து நாம் சில காரியங்களை தியானித்து வருகிறோம். உங்கள் எல்லாருக்கும் அது மனப்பாடமாக தெரியும்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம அதில் ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் அதில் இருக்கிற சத்தியங்களை சில வெளிப்பாடுகளோடு கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதன் ஆதார வசனத்தை வாசிக்கலாமா? 1வது சங்கீதம் 3வது வசனம் மனப்பாடமாக தெரிஞ்சது தான், என்னோட சேர்ந்து சொல்லுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அவன் நிற்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் ஒரு 3 பேரையாவது பார்த்து சொல்லுங்க, நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. 3 பேர்கிட்ட சொன்னவங்களுக்காகவும் ஸ்தோத்திரம், 3 தடவை சொன்னவங்களுக்காகவும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் நம்ம தொடர்ந்து 2 வாரங்களாய் நம்ம தியானித்து வருகிறோம். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். We worship a God who makes us successful in everything that we do. நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிற அல்லது நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நமக்கு வெற்றியை தருகிற ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? எத்தனை பேர் உறுதி அதை நம்புறீங்க? அல்லேலூயா. காரணம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாளும் நம்மை தோற்று போவதற்கோ அல்லது வீழ்ந்து விடுவதற்கோ நம்முடைய முயற்சிகள் பலனில்லாமற் போவதற்கோ நம்மை ஒப்பு கொடுப்பது இல்லவே இல்லை. நம் மீது அவர் வைத்திருக்கிற விருப்பமும் அதுதான். He wants us to be successful. நாம் வெற்றி உள்ளவர்களாய், நாம் காரிய சித்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார். அந்த ஒரு நிலையை அடைவதற்கு, அதாவது நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், நான் காரிய சித்தியுள்ளவன் என்கிற ஒரு நிலையை நான் அடையும்படிக்கு நான் கை கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அந்த வாக்கு என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு, அந்த வாக்கு என் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக தகுதியுள்ளதாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அந்த தகுதி நம்மில் ஏற்படுவதற்கு நாம் செய்யக்கூடாதவைகளை விட்டுவிடவும் நாம் செய்ய வேண்டியவைகளை சேர்த்து கொள்ளவும் சங்கீதக்காரனாகிய தாவீது மூலமாய் கர்த்தர் நமக்கு இந்த 1வது சங்கீதத்தில் கற்று தந்திருக்கிறார். அதைத்தான் நம்ம கடந்த வாரங்களில் தியானித்தோம். அதனுடைய முந்தைய பகுதிகளை யூடியூப்பில் பார்க்க முடியாத சில காரணங்களினால அந்த ஃபர்ஸ்ட் 2 parts ஆஃப் த சர்மன் நம்ம ரெக்கார்ட் பண்ணல. அதனால் அதை ஒரு சுருக்கமாக ஒரு சம்மரைஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து இன்றைக்கு நம்ம அதை தியானிக்க போகிறோம். நாம் செய்யக்கூடாத 3 காரியங்களை நம்ம தியானித்தோம். 1வது காரியம் என்னது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். Do not follow the advices of the ungodly or the instructions of the wicked people. துன்மார்க்கருடைய அல்லது தேவ சித்தத்திற்கு எதிர்மறையான ஆலோசனைகளுக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது. ஒருவேளை அவைகள் நமக்கு ஆதாயம் தருவதாகவே இருந்தாலும், அவைகள் நமக்கு உலக பிரகாரமாய் சில நன்மைகளை தருவதாகவே இருந்தாலும், அது துன்மார்க்கமான தேவன் விரும்பாத ஆலோசனையாக இருக்கும் பட்சத்தில் நாம் அதற்கு ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு இடம் கொடுக்க கூடாது. 2வது நாம் செய்யக்கூடாத காரியம் என்ன? பாவிகளுடைய வழியில் நில்லாமல். Do not imitate the ways of the wicked. ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவரை அறியாத பாவமான வாழ்க்கையில் வாழுகிறவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை நாம் பின்பற்றக்கூடாது. அவர்கள் செய்கிற காரியங்களை நம்மளும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. சில நேரங்களில் சின்ன பிள்ளைங்க இமிட்டேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் கீபோர்டு வாசித்து பாட்டு பாடுறத மகிழன் பார்த்துட்டே இருக்கிறான். அவன் எங்கே உட்காந்து பார்க்குறான்றது நமக்கு தெரியாது. நம்ம இங்கே பாட்டு பாடி ஆண்டவரை ஆராய்ச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் கீபோர்டு எடுத்து வச்சு, அவன் ஒரு சின்ன பியானோவை எடுத்து வச்சு, ஒரு கிரிக்கெட் விளாட்றதுக்கு இருக்கிற ஸ்டம்பை எடுத்து அதை சோஃபாவில் ஊண்டி வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? பாட்டு பாடிட்டு இருக்கிறான். நான் உடனே இது எங்கடா பார்த்து பழகுனா, நீங்கள் சர்ச்சில் பாட்டு பாடினீங்கல்ல, மைக் ஸ்டாண்டு போட்டு, அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன்? பாடுறேன் அப்படி. ஸோ இது நான் செய்வதை என்னுடைய மகன் பின்பற்றுவது போல, அதே போல் என் மகனும் செய்வது போல பாவிகள் செய்கிற அதே காரியத்தை நீங்களும் தான் என்ன செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஏன் இந்த தப்பு பண்ணீங்க? அவங்க பண்ணாங்க, அதனால் நாங்களும் பண்ணோம் பாஸ்டர்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அதுதான் நாம் தேவனுக்கு முன்பதாக செய்யக்கூடாத 2வது காரியம். 3வது காரியம் நாம் செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். Do not join those who ridicule God. தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் கிண்டல் பண்ணுறது, மார்க் பண்ணுகிற, பரியாசம் பண்ணுகிற காரியங்களில் நீங்களும் நானும் நம்முடைய நேரத்தை செலவிட
கூடாது. ஹல்லேலூயா. நம்ம தியானிச்சோம் விரிவாக சமீப காலமாய். அப்படிப்பட்ட காரியங்கள் சகஜமாகவும், அப்படிப்பட்ட காரியங்கள் அதை ஒரு ஊழியம் என்கிற பெயரிலும் சிலர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் திரும்ப சொல்லுகிறேன், விமர்சனங்கள் வேறு, பரியாசம் பண்ணுவது வேறு. விமர்சனங்களை தலைகுனிந்து ஏற்றுக்கொள்ளலாம், தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கும் சொல்லுகிறேன், என்றைக்கும் சொல்லுகிற இருதயத்தை கர்த்தர் எனக்கு தருவாராக. விமர்சனங்கள் ஒரு மனிதனை வளர்க்கும், ஆனால் பரியாசம் ஒரு மனிதனை குறைத்து போடும் அல்லது கெடுத்து போடும். அல்லேலூயா. எனவே பரியாசங்களுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. நம்முடைய நேரத்தையும் அதில் விரயமாக என்ன செய்யக்கூடாது, செலவு பண்ண கூடாது. இது மூன்றும் நாம் செய்யக்கூடாத காரியங்கள். செய்ய வேண்டிய 2 காரியங்களை நம்ம தியானித்தோம். அதற்கு அடுத்த வசனங்கள் தொடர்ந்து வருகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானித்து. அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியத்தில் முதலாவது காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை என்ன செய்யணுமா, தியானிக்கணும். நம்முடைய கரங்களில் கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த வேத புத்தகத்தை, இந்த பைபிளை நீங்கள் நானும் நேசிக்க பழக வேண்டும். அதை நேசித்தல் என்பது வெறுமனே புக் என்கிற இந்த ஆப்ஜெக்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்றதுல இல்லை, அதை தியானிக்கிறதுல, அந்த வார்த்தைகளை, அந்த சத்தியங்களை மெடிடேட் பண்ணி அதை தியானித்து, அதை ஒரு செடிக்கு ஒரு மரத்துக்கு உரம் போடுவது போல நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் வேதத்தை நேசித்து இரவும் பகலும் அதை தியானித்தல். இப்படி தியானிக்கும் பொழுது அடுத்து என்ன நடக்கும்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. நம்ம அடுத்து செய்ய வேண்டிய காரியம் இதுதான், தன் காலத்தில் தன் கனியை தருதல். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த வேத சத்தியங்களை ஒரு மரத்துக்கு உரம் போடுவது போல நான் என் ஆத்துமாக்களுக்கு உரமாய் இந்த சத்தியத்தை போடும் பொழுது எனக்குள்ளிருந்து ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படுகிறது. எனக்குள்ளிருந்து என்ன வெளிப்படுது, இந்த உரம் உள்ள போச்சுன்னா எனக்குள்ளிருந்து அது கிரியைகளாக என்ன செய்யும், கனிகளாக வெளிப்படும். தன் காலத்தில் அந்தந்த சிச்சுவேஷன்ல, அந்தந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் ஆவிக்குரிய கனிகள் வெளிப்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் ஆவியின் கனி என்ன செய்யும், வெளிப்படும். அல்லேலூயா. இந்த செய்யக்கூடாத 3 காரியங்களையும் தங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி செய்ய வேண்டிய 2 காரியங்களையும் யார் தங்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளுகிறார்களோ அவங்கள பற்றி சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறார், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஊழியனாய், சகோதரனாய், உங்கள் பிள்ளையா, நான் விரும்புகிற காரியம் நீங்கள் செய்வதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது ஆசை, ஆண்டவரே நான் கையிட்டு செய்கிற காரியங்களை என்ன செய்யணும், வாய்க்கணும் அப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதை தொடர்ந்து நம்ம என்ன தியானிக்க போகிறோம் என்றால், when God makes you successful, கர்த்தர் உங்கள் கைகளின் கிரியைகளை அல்லது உங்கள் செய்கைகளை வாய்க்க பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் எப்படி மாறுதலாய் முடியும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வேதத்தில் எத்தனையோ தேவனுடைய மனுஷர்கள், நம்முடைய ஆதி பிதாக்கள், முன்னோர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணினதை, அவர்களுடைய முயற்சிகளை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றினதை நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடியுது. there are lots of references, நிறைய ரெஃபரன்சஸ் உண்டு. அவை எல்லாவற்றையும் தியானிப்பதற்கு நமக்கு நேரம் பத்தாது. ஆனால் இன்றைக்கும் அதில் சுருக்கமாய் 2 பேருடைய வாழ்க்கையில் இருந்து ஆண்டவர் அவர்கள் செய்த காரியங்களை வாய்க்க பண்ணினதுனால எப்படியெல்லாம் நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்றத சுருக்கமா நம்ம தியானிச்சு முடிக்க போகிறோம். இந்த 5 காரியங்களை ஆண்டவர் நமக்கு பேசுவதற்கு காரணம், வேதத்தில் இருக்கிற எத்தனையோ ரெஃபரன்சஸ்ல இந்த 5 ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துவதற்கு காரணம், இன்று வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு இது பொருத்தமாக இருக்கும் என்பதனால் ஆண்டவர் இதை பேசுகிறார். விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனவே அந்த உணர்வோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது காரியம் வேதத்தில் ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய வேலைக்காரனை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இந்த 24வது அதிகாரத்தில் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வரலாற்று நிகழ்வு நடக்குது. என்ன அப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் இருக்கிற விசாரணைக்காரனாக இருக்கிற வேலைக்காரனை அழைத்து அவருடைய பிள்ளை, அதாவது ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி ஒரு பொறுப்பை கொடுத்து என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். இந்த வேலைக்காரனுடைய பெயர் 24வது அதிகாரத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார், தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறதுனால வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. ஸோ டைரக்டாக அவருடைய பெயர் இல்லாவிட்டாலும் இந்த பொறுப்பை, முக்கியமான பொறுப்பையும் ஆபிரகாம் அவரை நம்பி என்ன செஞ்சிருக்கலாம்,
கொடுத்திருக்கலாம் அப்படின்றதுனால எலியேசர் என்ற பல இடங்களில் நம்ம பேசுகிறோம். இப்போ அதன்படி எலியேசர்னே வச்சுக்கோமே. இப்போ ஆபிரகாம் எலியேசரை கூப்பிட்டு சொல்றாரு, என்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு நீ இப்போ என்ன செய்ய, பொன் பார்த்துட்டு வா அப்படின்னு ஒரு பொறுப்பை தூக்கி என்ன செய்கிறாரு, கொடுக்குறார். இப்போ யூஸ்வலாக நம்ம இப்படி யாருக்கிட்டையாவது ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம், இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஒரு 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 மகனுக்கு, அதுவும் 100 வயசில் பிறந்த 25 வருஷம் காத்திருந்து பெற்ற ஒரு மகனுக்கு பொண்ணு பார்க்குறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அப்போ அப்படி ஒரு டாஸ்க்கை ஒருத்தரை நம்பி கொடுக்குறாருன்னா நம்மளாக இருந்தால் என்ன சொல்லி கொடுப்போம்? உன்னை நம்பித்தான் அந்த பொறுப்பை கொடுக்குறேன். எப்படி கொடுப்போம்? உன்னை நம்பித்தான் அந்த பொறுப்பை கொடுக்குறேன். நம்ம வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க உனக்கே தெரியும். காரணம் வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு இருந்த ஒரே வேலைக்காரன் எலியேசர். அப்படி சொல்லுதா? திரளான வேலைக்காரர்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். அவங்க எல்லாரையும் பார்க்கிலும் உன்னைய கூப்பிட்டு இந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு காரணம், இது வரைக்கும் நீ எனக்கு உண்மையாக இருந்திருக்க, இனிமேலும் உண்மையாக இருப்ப, உன்னால தான் அதை செய்ய முடியும், உனக்கு அந்த ஞானம் இருக்குது, உனக்கு அந்த அனுபவம் இருக்குது, அதனால தான் அவங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு என்ன செய்யலை, சொல்லலை. ஆபிரகாம் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நான் என்னையை நம்பியும் இந்த பொறுப்பை கொடுக்கல, உன்னையை நம்பியும் இந்த பொறுப்பை கொடுக்கல. 40வது அதிகாரத்தில் ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளுவாய். அல்லேலூயா. ஆபிரகாம் எலியேசரிடத்தில் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி. அப்போ அதில் பாருங்கள், ரொம்ப ஆழமாக ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் எலியேசரை நம்பி அந்த பொறுப்பு என்ன செய்யலை, கொடுக்கல. எலியேசர் ஆண்டவருடைய வழிகாட்டுதலின்படி நடப்பார் என்கிற நம்பிக்கையில் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். அல்டிமேட் லீட் யாரு? ஆண்டவராகிய கர்த்தர். விளங்குனவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ இந்த பிரயாணத்தை ஏற்றுக்கொண்டு எலியேசர் புறப்பட்டு போகிறார். வேத வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவங்கள் தெரியும். ஆண்டவர் எலியேசரினுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார். அவர் அந்த காரியத்தில் மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப ஆபிரகாம் கிட்ட வந்தார். இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்படியெல்லாம் கர்த்தர் எலியேசரின் வழிகளை வாய்க்க பண்ணினார் என்பதைத்தான், அதன் மூலமாய் நாம் செய்கிற காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கும் என்பதை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது காரியம், அதே 24வது அதிகாரம் 27வது வசனத்தில் எலியேசர் இப்படி சொல்லுகிறார், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் போக வேண்டிய இடத்துக்கு, நான் சேர வேண்டிய இடத்துக்கு அவர் என்னை அழைத்து கொண்டு போவார். ஹல்லேலூயா. எலியேசரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணின தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவாரே, ஆனால் நாம் போய் சேர வேண்டிய சரியான இடத்திற்கு அவரே நம்மை கொண்டு சேர்ப்பார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு பல நேரங்களில் இந்த சரியான இடத்தை கண்டுபிடிப்பதற்கு நாம முயற்சி செய்கிறோம். எலியேசருடைய வரலாறு சொல்லுகிறது, எலியேசருக்கு எதுவுமே தெரியாது. எலியேசருக்கு எதுவுமே தெரியாது. ஆபிரகாம் கொடுத்த ஒரே ஒரு ஹிண்ட் என்ன தெரியுமா? நீ என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். அவ்வளவுதான் எலியேசருக்கு கிடைத்த ஹிண்ட். இப்போ இருக்கிற மாதிரி கூகுள் மேப்லாம் இல்லை. லாபானுக்கு ஃபோன் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி, அவர் ஒருவேளை ஃபோன் எடுக்கலாம், வாய்ஸ் நோட் அனுப்பி, லாபான் ப்ளீஸ் சென்ட் யுவர் லைவ் லொக்கேஷன், நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் உங்கள் இடத்துக்கு என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன் அப்படின்னு கேட்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அல்லது எந்த பக்கம் போனால் எந்த வழி, எங்கே இருப்பாங்க, எதுவுமே அவருக்கு என்ன செய்யாது, தெரியாது. சில நேரங்களில் நம்ம ஒரு புது இடத்துக்கு போனோம்னு வச்சுக்கலேன், புது ஊருக்கு போனோம் அப்படின்னா போகிறப்போ ஒரு ஆர்வத்தில், அல்லது ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கக்குள்ளே போகணும், அல்லது முடியக்குள்ளே போகணும்னு ஒரு ஆர்வத்தில் போயிடுவோம். ஆனால் திரும்பி வர்றப்போ முச்சந்தில் நின்று பார்ப்போம், இங்கிட்டிருந்து வந்தோமா இங்கிட்டிருந்து வந்தோமா என்ன செய்யலை, தெரியல. சிரிக்கிறத பார்த்தா தெரியுது, நிறைய பேர் அப்படி முச்சந்தியில் நின்றுக்கிறோம் போல. இந்த பக்கம் இருந்து வந்தோமா இந்த பக்கம் இருந்து வந்தோமா நமக்கு என்ன செய்யலை தெரியும். இங்கிட்டு இருந்து வந்த மாதிரி இருக்குது, இங்கிட்டு இருந்து வந்த மாதிரி இருக்குது. எனக்கு அந்த அனுபவம் உண்டு. சில நேரங்களில் இங்கிட்டா தான் இருக்கும் அப்படின்னு போய் வந்த பாதையை விட்டுட்டு வேறு பாதையில் போய் அப்புறம் மறுபடியும் சேச்சா இது இல்லைன்னு அப்புறம் மறுபடியும் கரெக்டான பாதைக்கு வந்த அனுபவங்கள் உண்டு. நான் சொல்கிறது முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் ஃபோன், இந்த மேப் இதெல்லாம் பல பரிச்சயமாகிறதுக்கு முன்பதாக. நல்லா கவனிங்க.
எலியேசருக்கு இந்த எந்த வாய்ப்புமே இல்லை. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. அப்படி ஒரு சூழ்நிலையில போறார். ஆனால் அவருடைய வழிகளை ஆண்டவர் வாய்க்க பண்ணினதுனால எலியேசருடைய அந்த பிரயாணத்தில் எலியேசருக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினதுனால ரொம்ப அழகாக எலியேசர் சொல்றாரு, அந்த அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. என் எஜமானுடைய சகோதரன் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். எப்படி வந்தாரா? என்னை கொண்டு போனார்னு சொல்லல, என்ன செஞ்சார்? என்னை அழைத்து. எத்தனை பேர் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. வாட் எவர் டெசிஷன் தட் யூ வாண்ட் டு மேக், நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலையா இருக்கலாம், உங்கள் தொழிலுக்கு எடுத்த காரியங்களாக இருக்கலாம், உங்களுடைய வேலைக்கு எடுத்த காரியங்கள், ஈவன் ஃபேமிலி டெசிஷன்ஸ், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களுக்கு, நீங்கள் போய் சேர வேண்டிய முடிவிற்கு, அல்லது நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு, நீங்கள் பார்க்க வேண்டிய நபரிடத்தில் உங்களை சரியாய் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் பல நேரங்களில் இந்த சரியான இடத்தை, சரியான முடிவை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதை நடத்துகிற ஒரே ஒருத்தர் யாரு தான்? அவர் மாத்திரமே. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம வெளியில் வந்ததுக்கு அப்புறம் யோசிப்போம். என்னுடைய தனிப்பட்ட சாட்சியை நான் எத்தனையோ முறை சர்ச்சில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்பொழுதும் இந்த செய்தியினூடாய் நான் சொல்ல விரும்புகிறேன். ஊழியக்காரருக்கு பிள்ளையா பிறந்திருந்தாலும், சாமுவேல் என்கிற பெயரை தாயின் கருவில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் எனக்கு தந்தார் என்கிற அறிவு எனக்கு இருந்திருந்தாலும், ஒருபோதும் முழு நேர ஊழியத்திற்கு வருவேன் என்கிற எண்ணம் எனக்குள்ள என்ன செஞ்சதில்லை, இருந்தது இல்லை. ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிட்டாங்கன்றது தெரியும். ஆனாலும் நம்ம அப்படியே காலேஜில் படிச்சுட்டு, அப்படியே காலேஜில் வேலை பார்த்துட்டு, ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணோம். அந்த மேரேஜுக்கு அப்புறம் 2 வருஷம் வேலை பார்த்த நாட்களில் கூட ஒரு நாள் கூட முழு நேர ஊழியத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருப்போம், பாஸ்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி, அப்படி ஒரு நாள் என்ன செஞ்சதில்லை, கற்பனை கூட பண்ணி பார்த்தது இல்லை. காரணம் இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு டாக்டராக விரும்புகிற பிள்ளை என்ன நினைக்கும், நம்ம ஒரு நாள் டாக்டர் ஆகிட்டோம்னா அப்படின்னு ஒரு எண்ணம் என்ன செய்யும், வரும். ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு விரும்புகிறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு நாள் இன்ஜினியர் ஆகிட்டோம்னா இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் நானும் திரும்ப திரும்ப எத்தனையோ தடவை திரும்பி பார்க்குறேன், ஒரு நாள் கூட நம்ம பாஸ்டர் ஆகிட்டோம்னா அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை. இப்போ ஒரு கட்டம் வரும் பொழுது, ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நான் ஒரு நாளோ நான் முழு நேர ஊழியத்துக்கு போகணும், என்னை எப்போ அழைப்பீங்க, நான் ஒரு நாள் அப்பா கிட்ட பேசி அல்லது அம்மா கிட்ட பேசி நான் முழு நேர ஊழியத்துக்கு வர விரும்புகிறேன், எனக்கு எப்போ வாய்ப்பு கொடுப்பீங்க, நான் எப்போ மறுபடியும் மதுரை காலி வண்டி தேனிக்கு வரதுன்னு ஒரு நாள் கூட என்ன செஞ்சதில்லை. நமக்கு தான் அந்த எண்ணமே இல்லையே. அப்போ ஒரு சூழ்நிலை வரும் பொழுது யோனாவை போல தர்ஷீஸுக்கு கப்பல் ஏற பார்க்குறோம். அவர் கப்பல் ஏற பார்த்தாரு, நம்ம ஃப்ளைட் ஏற பார்த்தோம். அது ஒன்று தான் வித்தியாசம். இப்போ கிளம்பி ஊரை விட்டு ஓடிடலாம். காரணம் பணம் சம்பாதிக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். இங்கே இந்தியாவில் நம்ம லஞ்சம் கொடுக்காம வேலைக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. எதுக்கு அவ்வளோ காஸ்ட்டை வேஸ்ட் பண்ணணும், ஃபாரின் போனால் நல்லா என்ன செஞ்சிடலாம், செட்டில் ஆகிடலாம், ஏர்ன் பண்ணலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை பார்க்கும் பொழுது இட் வாஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபியூ டேஸ். சில நாட்களிலேயே ஆண்டவர் மதுரையிலிருந்து யூஎஸ் போகலாம்னு பிளான் பண்ண ஒருத்தனை மதுரையை காலிவன் எங்கே கூட்டு வந்துட்டார், தேனி கூட்டும், முத்தேம்பட்டி கூட்டு வந்துட்டார். தேனி கூட நமக்கு கொஞ்சம் டீசெண்டாக தெரியல, எங்கே கூட்டு வந்துட்டார், முத்தேம்பட்டி கூட்டு வந்துட்டார். நம்ம அங்கே போகலாம், ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், நிறையா சம்பாதிக்கலாம், இன்னும் நல்ல பிள்ளைகளை நல்லா வளர்க்கலாம், ஊழியத்துக்கு இன்னும் நிறைய என்ன செய்யலாம். பல ஊழியக்காரருடைய பிள்ளைகளுடைய மனநிலையில் இப்படி ஒரு இந்த ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி வர்ற மாதிரி இந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி வருவாங்க. காரணம் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவைகளை பார்த்துடுறோம்ல, அப்பா அம்மா படுற கஷ்டங்களை பார்த்துடுறோம்ல, பொருளாதார ரீதியான அந்த நெருக்கடிகளை பார்த்துறதுனால என்ன இயல்பாக வரும்னா, நான் ஒரு நல்ல வேலைக்கு போகிறேன், சம்பாரித்து ஆண்டவருக்கு என்ன செய்கிறேன், கொடுக்குறேன், ஊழியத்தை யாராவது பண்ணட்டும், அந்த ஒரு எண்ணம். இப்போ தான் நான் இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது யோசித்து பார்த்தேன். ஐ டிட் நாட் நோ த ரைட் பிளேஸ் ஃபார் மீ. என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை அழைத்திருப்பதும், அப்பா அம்மா மூலமாக உறுதிப்படுத்தி இருப்பதும், அநேக ஊழியக்காரர்கள் மூலமாய், அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாய், அநேக அப்போஸ்தலர்கள் மூலமாய் ஆண்டவர் நேரடியாக எனக்கு உணர்த்தி இருந்தும் இந்த சரியான இடத்தை என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை. ஆனால் ஒரு நேரம் வந்த பொழுது ஆண்டவர் எலியேசரை அழைத்து கொண்டு போய் லாபான் வீட்டில் விட்டது போல என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து எங்கே விட்டார், முத்தேம்பட்டில் விட்டார். அன்னைக்கு எனக்கு அது தெரியலைங்க. அன்னைக்கு ஐ வாஸ் எக்ஸைட்டட். சந்தோஷமாக ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு, ஒரு நிச்சயத்தோட, ஒரு உறுதியோட, ஒரு சைன், ஒரு அடையாளத்தோட வந்திருக்கு, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட். இப்போ ஏறக்குறைய ஊழியத்தில், முழு நேர ஊழியத்தில் 6 ஆண்டுகளை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 6 ஆண்டுகளை தாண்டி, இந்த 6 ஆண்டுகள் சாட்சியோடு நின்று நான் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை வாசிக்கிறப்போ இட் ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட். நான் இப்போ யோசிக்கிறேன், ஆண்டவரை எலியேசர் எப்படி கூட்டு வந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சீங்க,
கூட்டு வந்துட்டீங்க. எனக்கு இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு எனக்கு தெரியாது, இந்த ஊழியம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, இந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது, இதுதான் எனக்கான சரியான இடம் என்பது எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதை நான் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனாலும் என் வாழ்க்கை உங்களுக்கு பிரியமா இருந்ததுனால, என் வாழ்க்கை உங்களுக்கு முன்பதாக ஏற்றதா இருந்ததுனால, என்னை கூட்டிக் கொண்டு வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக என்னை கூட்டிட்டு கொண்டு என்ன செஞ்சீங்க, விட்டீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, சில நேரங்களில் நம்ம போக வேண்டிய இடம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கலாம், நான் என்ன டிசைட் பண்ணுறதுனே தெரியல பாஸ்டர், நான் என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் வேலையை பற்றி, என் பொருளாதாரத்தை பற்றி என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கே போகிறதுனே தெரியல பாஸ்டர் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும்னு போகிறீங்கன்னா ஏதோ பஞ்சாயத்து இருக்குது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? நான் போகிறதெல்லாம் கரெக்டு தான் பாஸ்டர், நான் எடுக்கிற முடிவெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நான் அதெல்லாம் யோசிச்சுட்டேன்னு நீங்கள் போனீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை என்ன செய்யுது இருக்குது. ஆனால் எங்கே போகிறேன்னே தெரியல பாஸ்டர், நான் எப்படி போக போகிறேன்னே தெரியல, எது சரியான இடம்னே எனக்கு தெரியல, ஒரு குழப்பமாக இருக்குன்னா நீங்கள் சரியாக தான் போய்கிட்டு இருக்கீங்க. எலியேசரை அழைத்து கொண்டு போன தேவன் உங்களையும் அழைத்து கொண்டு போய் உங்கள் கைகளின் கிரியைகளை வாய்க்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள், ஆண்டவர் அப்படித்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அவன் கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும் பொழுது, ஆண்டவர் ஒரு மனிதனை வெற்றியுள்ளவனாய் வாழ வைக்கும் பொழுது, அப்படித்தான் கழுதைக்கு பின்னால் போன சவுலை ஆண்டவர் என்னவா மாற்றினாரு, ராஜாவை மாற்றினார். நான் முதல் ஆரம்பில் சொன்னேன், இந்த கழுதையை கொண்டு வந்து இங்கே சேர்க்கறதுக்கு ஆண்டவர் முன்னாடியே கழுதை என்ன செய்ய விட்டுருக்காரு, சுத்த விட்டுருக்காரு. இப்போ இந்த கழுதை என்ன செய்யுது, உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னடா சவுல பாஸ்டர் கழுதைன்னு பேசுகிறாரு நினச்சிடாதே, உதாரணத்துக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். இந்த சவுல சாமுவேல்கிட்ட கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் அதற்கு பல நாட்களுக்கு முன்னாடியே அந்த கழுதையை என்ன செய்ய விட்டார். இப்போ சவுல் என்ன நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கிறாரு, நான் கழுதையை தேடுறேன், கழுதையை கண்டுபிடிக்கணும், கழுதையை காணாமல் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஓட விட்டு ஆண்டவருக்கு தான் தெரியும், சவுலே நான் உன்னை கழுதையை தேடுறதுக்காக என்ன செய்யலை, ஓட விடலை, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குறதுக்காக என்ன செய்கிறேன், ஓட விட்டுருக்கேன். வழங்கனுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது கழுதையை கண்டுபிடிக்க முடியல, எங்க கழுதையை போய் கண்டுபிடிக்கணும். எலியேசருக்கு ரெபெக்காளை கண்டுபிடிக்கிறது பிரச்சனை, சவுலுக்கு கழுதையை கண்டுபிடிக்கிறது பிரச்சனை. சில நேரங்களில் நம்மளை அப்படி மாட்டிக்கிறோம். நான் சொன்னது போல ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பதே ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கைகளின் கிரியைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணும் பொழுது நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு சேர்ப்பார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஆதியாகமம் 24வது அதிகாரம் 48வது வசனத்தில் எலியேசர் சொல்லுகிறார், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகி ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல சொன்னேன், கர்த்தர் நம்முடைய செய்கைகளை வாய்க்க பண்ணும் பொழுது நாம் போய் சேர வேண்டிய சரியான இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ரெண்டாவது, கர்த்தர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணும் பொழுது அலைக்கழிப்பு இருக்காது. என்ன இருக்காது? அலைக்கழிப்பு இருக்காது. இங்கிலீஷில் ஒரு ஈடியம் உண்டு, ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காரியம் வாய்க்காமலே அதற்காக திரும்ப திரும்ப என்ன செய்யறது, ஓடுறது. உதாரணத்துக்கு சில நேரங்களில் நல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் இருக்கிறாங்க, நேர்மையாக வேலை பார்க்குறவங்க சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை பார்க்குறதே பிடிக்காது, ஆனாலும் வேலையை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்படி ஆட்கள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுங்களேன், போய் இந்த மாதிரி சார் ஒரு வேலை ஆகணும், எனக்கு ஒரு கொடுங்க அப்படின்னா, நாளைக்கு வாங்க, இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்வார். மறுபடியும் நம்மளும் வேலை ஆகணுமேன்ற உணர்வில் மறுபடியும் நாளைக்கு காலையில் பிரயாசப்பட்டு போனால், இன்றைக்கி ஷடவுன் போலையே, நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு வரீங்களா அப்படின்வார். வேலை ஆகாது. நம்ம எதிர்பார்த்து போன பதில் என்ன செய்யாது, கிடைக்காது. ஆனாலும் மறுபடியும் என்ன செய்வோம், அடுத்த நாள் எப்படியாவது பதில் கிடைக்கும், எப்படியாவது போகணுமே, எப்படியாவது நமக்கு அந்த காரியம் நடக்கணுமேன்ற ஒரு எண்ணத்தில் மறுபடியும் போகிறப்போ பார்த்தா ஆஃபீஸே பூட்டி கிடக்கும். என்னென்னு பார்த்தா இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் இதுக்கு பேர் தான் அலைக்கழிப்பு. இதுக்கு பேர் தான் அது, நம்ம விரும்புகிற காரியம் நமக்கு கிடைக்காது, ஆனால் அதற்கான பிரயாசம் மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், எனர்ஜி போய்கிட்டே இருக்கும். ஆனால் அதற்கு உண்டான பிரதிபலனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவாரே, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அலைக்கழிப்புகள் என்ன செய்யாது, இருக்காது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இங்கே எலியேசர் சொல்லுகிறாரு, நான் எந்த பக்கம் போகணும், எப்படி வரணும்னு என்ன செய்யலை, தெரியலை. ஆனால் வேதத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் வாசித்து பாருங்கள், அந்த அதிகாரத்தை ஒரு இடத்துல கூட எலியேசர் அங்கே போய் பார்த்தாரு, அவங்க நினச்சாரு, கடைசியில் அவங்க இல்லை.
அல்லது இவங்ககிட்ட போய் கேட்டார், இவங்களா இருக்குன்னு நினச்சி கடைசியில் இவங்களும் இல்லை. அந்த ஊரில் போய் பார்ப்போன்னு பார்த்தாரு, கடைசியில் அந்த ஊர்லையும் இல்லை. அப்படி நீ எந்த சம்பவமுமே இல்லை. ஆண்டவர் எலியேசருடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினதுனால வசனம் சொல்லுகிறது, எலியேசரை அறிக்கை இடுகிறார், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவன். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கையிட்டு செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும், நீங்கள் உங்களை நம்பி செய்யாமல் தேவனை நம்பி எந்த காரியத்தை துவங்கினாலும், தேவனுக்கு முன்பதாய் உங்கள் வாழ்க்கை தகுதியாய் இருக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் அலைக்கழிப்பு இல்லாமல் நேர் வழியாய் அன்றைக்கு எலியேசரை நடத்தின தேவன் இன்றைக்கு உங்களையும் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்று ஆண்டவர் இருக்கணும், இல்லாட்டி அலைக்கழிப்பு இருக்கணும். ரெண்டு ஒரே இடத்துல இருக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? அலைக்கழிப்பு. அது அலைகளினால் உண்டாகிற அலைக்கழிப்பாகவும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆவிகளினால் உண்டாகிற அலைக்கழிப்பாகவும் இருக்கலாம். கடலில் போகிறப்ப அலை படவை மூடுற அளவுக்கு என்ன செஞ்சிச்சான்? உடனே நம்மளுக்கு போகிற என்ன செய்கிறாங்க? ஐயோ போதகரை, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் பார்க்குறாரு, நான் இங்கே தான்டா இருக்கேன், நான் இன்னும் சிலுவையில் அறையப்படுறதுக்கு நாட்கள் என்ன செய்யுது இருக்கு. நானும் இல்லாத மாதிரி அற்ப விசுவாசிகளை வாயை திறந்து காற்றையும் கடலையும் பார்த்து என்ன செய்யுங்க? பேச வேண்டியதானே. நான் இருக்கிற இடத்துல அலைக்கழிப்பு என்ன செய்யக்கூடாது? வசனம் சொல்லுது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்றா? மிகுந்த அமைதல். இந்த காலை வேளையில் உங்கள் குடும்பங்களில் மிகுந்த அமைதலை ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீண் சச்சரவுகள், வீண் பிரச்சனைகள், உறவுகளுக்குள்ள தேவையற்ற வாக்குவாதங்கள், தேவையற்ற முறுமுறுப்புகள், தேவையற்ற எல்லா கசப்புகளையும் மாற்றி மிகுந்த அமைதலை. ஹல்லேலூயா. ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஆவி அவனை அலக்கழிச்சான். என்ன அலக்கழிச்சிச்சு? பைபிள் காலேஜில் படிக்கிறப்போ ஒரு பாஸ்டர் இருந்தார், ஒரு டீச்சர் இருந்தார். அவர் இப்படி தான் ஸ்கூலில் படிக்கிறவங்க நம்ம சொல்லுவோம்ல, சேட்டை பண்ணிகிட்டே இருந்தால் கிண்டல் பண்ணுவோம்ல, அது மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா, யாராச்சும் பைபிள் காலேஜில் கிளாஸ் எடுக்கிறப்ப பக்கத்தில் பேசிக்கிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா, என்னப்பா ஆவி அலக்கழிக்குதா அப்படின்னுவார். உள்ள ஆவி என்ன செய்யுது? அலக்கழிக்குதா, அதனால தான் அங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படின்னுவார். சில நேரங்களில் அலைகள் அலக்கழிக்கிறதுல என்ன அலக்கழிச்சிருது? ஆவிகளுக்கு இப்படிப்பட்ட கிரியைகளுக்கு இடம் கொடுக்கறதுனால அவைகள் நம்ம என்ன செஞ்சிருது? அலைக்கழித்து விடுது. ஆனால் ஒரு காரியத்தை இந்த காலை வேளையில் சொல்கிறேன், when God makes you successful, கர்த்தர் உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அலைக்கழிப்பு இருக்கிறது இல்லை. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் கவனிங்க, பல நேரங்களில் இந்த அலைக்கழிப்பு ஏற்படுவதற்கு காரணம், நாம் வாய்ப்புகளை தேடி ஓடுகிறோம். எதை தேடி ஓடுகிறோம்? வாய்ப்புகளை தேடி நம்ம ஓடுறோம். இந்த வாய்ப்பு இங்கே போனால் அப்படி ஆயிருமா, அங்கே போனால் அப்படி ஆயிருமா, இங்கே போனால் அப்படி ஆயிருமா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் வகுத்து வைத்த பாதைகளில் நம்ம நடக்காமல், ஆண்டவர் முன்குறித்த வழிகளில் போகாமல், எந்த பக்கம் போய் எத்தனை வாய்ப்புகளை தேடினாலும் நமக்கு அதில் பலன் இருக்கவே இருக்காது. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதே கடல் தான், அதே இடம் தான், முழுதும் பிரயாசப்பட்டாச்சு, ஒன்னையும் காணா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி வலையை போட்ட பொழுது வலைகள் கிழிந்து போகத்தக்க மீன்களை பேதுரு என்ன செஞ்சாரு? பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி வெற்றியுள்ளவர்களாய் இருப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதல் காரியம் பார்த்தோம், ஆண்டவர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணும் பொழுது நாம் சேர வேண்டிய இடத்துல சரியாக சேர்ப்பார். ரெண்டாவது காரியம், அலைக்கழிப்பு என்ன செய்யாது? இருக்காது எந்த காரியத்தில். மூன்றாவது காரியம், அதே 24வது அதிகாரம் 56வது வசனத்தில், இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? so far so good. போனாரு, நேர் வழியாக ஆண்டவர் கொண்டு போய் எங்கிட்ட அங்கிட்ட இங்கிட்டும் அலைக்கழிக்காமல் வீட்டை கண்டுபிடிச்சி உள்ளே போயாச்சு. அவங்கக்கிட்டேயும் போய் இந்த மாதிரி நான் இங்கேருந்து வர்றேன், என் நிஜமானாகி ஆபிரகாம் அனுப்பிச்சி விட்டார், அவருடைய மகனுக்கு உங்கள் குமாரத்தியை கேட்டு கூட்டு வர சொன்னாருன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு உள்ளேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ், இவர் எதிர்பாராத ஒரு ரெஸ்பான்ஸ். ஏன்னா நம்ம ஊராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அவன் எப்போ ஊரை விட்டு ஓடி போனவன், நீ இப்போ வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, உன் பாட்டுக்கு பிள்ளை கூடுந்து கேட்குற, எந்த நம்பிக்கையில் அனுப்பி விடுறது, பேர் தெரியாத இடத்துல ஊர் தெரியும், இப்படி ஏதாச்சும் பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் உண்மையிலேயே இந்த வசனத்தெல்லாம் நம்ம பத்திரிகையில் போடணும்னா வேணா உங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா நிறையா வர காரியங்கள் நடைபெற இருக்கிறது. இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு போடணும்னா சும்மா என்ன செய்யக்கூடாது? இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ பத்திரிகை ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்து இந்த வசனம் போட்டிருக்கு, அதே இதை போட்டிருக்கேன்னு போய் என்ன செய்யாதீங்க. உண்மையிலேயே அது கர்த்தரால் வந்ததா அல்லது நம்மளால் வந்ததான்னு என்ன செய்யுங்க. ஆமாம், ஒருவேளை கர்த்தரால் வந்திருக்கும்னா அந்த வசனத்தை என்ன செய்யுங்க,
போடுங்க. பாருங்க ரெபெக்காள் பாருங்க, எதுவுமே தெரியாதுங்க. எப்படி எலியேசருக்கு எதுவுமே தெரியாதோ அதே போல இவங்களுக்குமே அங்கே என்ன சூழ்நிலை எப்படி இருக்கு எதுவுமே என்ன செய்யாது, தெரியாது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல டெக்னாலஜி இல்லை. எங்க வீடியோ கால் பண்ணி காமி, ஆபிரகாமுக்கு வீடியோ கால் பண்ணி காமி, அல்லது வாங்க ஒரு ஃப்ளைட் பிடிச்சி முதல்ல வீடு போய் பார்த்துட்டு வருவோம். எதை பார்த்துட்டு வரணும்? முதல்ல வீடை பார்க்கணும், அப்புறம் ஆளை பார்க்கணும், அப்புறம் சுற்றில என்ன செய்யணும், விசாரிக்கணும், இம்பிட்டு வேலை பார்க்கணும். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்கிறீங்களப்பா, நாங்கள் நலம் போல ஒன்றும் பேச கூடாது. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இந்த ஒரு ரெஸ்பான்ஸை எலியேசர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாருன்னு நமக்கு என்ன செய்யாது. அதனால தான் ஆபிரகாம் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ என் இடத்தார் இடத்திற்கும் என் வீட்டார் இடத்திலும் போய் எனக்கு என்ன செய்ய, பெண்கோள். நான் முதல் ஆராதனையிலையும் தெளிவுபடுத்தினேன், இப்போயும் நான் அதை தெளிவுபடுத்திட்டு இந்த பாயிண்ட்டுக்குள்ளே போக விரும்புகிறேன். பலர் ஆபிரகாம் சொன்னார்ல, என் இனத்தாரிடத்திற்கு போய் பெண்கோள்னா அதை எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிறாங்க, ஆபிரகாமேவும் எங்கே போனாலும் அவர் சாதியில என்ன செஞ்சார், பொண்ணு பார்த்தாராம். ஏன்னா ஆபிரகாம் சொல்லியிருக்கிறார்ல, என் இனத்தாரிடத்துல போய் என்ன செய்ய, பெண்கோள். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வனத்தில் மேய்ஞ்சாலும் இனத்தில் அடையணும்னு. எதில் மேய்ஞ்சாலும், வனத்தில் மேய்ஞ்சாலும் அடைகிறது எங்கே அடையணுமா, இனத்தில் அடையணுமா. நான் தான் முதல்ல சொன்னேன், நம்மளுக்கு நல்ல விஷயங்களும் நிறையா எழுதியிருக்காங்க, இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, போகிற போக்கில் எவனோ ஒருத்தன் சொல்லி விட்டு போனது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆபிரகாமுடைய காலத்தில் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு தெரியுறோம்ல, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தேவன் அருவருக்கிற இந்த பிரிவுகள் இருக்குல்ல, ஜாதி பிரிவுகள், இந்த இனப்பிரிவுகள், இதெல்லாம் அப்ப இல்லை. ஆபிரகாம் ஏன் என் இனத்தாரிடத்திற்கு போன்னு சொன்னார்னா இதுக்காக தான். ஏன்னா அந்த ஆபிரகாம் வாழ்ந்த இடத்திலேயே சுற்றி நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். ஆபிரகாம் நினைச்சிருந்தார்னா அவர்களில் ஒரு பெண்ணை எடுத்து ஈசாக்குக்கு என்ன செஞ்சிருக்கலாம், கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் ஏன் இங்கே போக சொன்னார்னா ஒரே வித்தியாசம், இவர்களில் யாரும் ஆண்டவரை தெய்வமாக என்ன செய்யலை, வணங்கலை. நீ இவ்வளவு தூரம் தாண்டி என் இனத்தாரிடத்துக்கு போனேன்னா தான் அவங்க கிட்ட போய் கர்த்தர் சொன்னார்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா, அப்படியா இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, எனவே நாங்கள் நலம் போல ஒன்றும் சொல்லக்கூடாது என்கிற விசுவாசத்தில் அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. எனவே அந்நிய தேவர்களை வணங்குறவர்களோடு என் மகன் பிணைக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக தான் ஆபிரகாம் என் இனத்துக்கு போன என்ன செஞ்சாரு, சொன்னார். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இனம் அந்த இனம் இல்லை, அது வேற இது வேற. விளங்குனவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ எலியேசர் போய் சொல்றார், உடனே அவங்க பொண்ணு வீட்டில் இருந்து ரெஸ்பான்ஸா, ஆண்டவரே சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்றது. உடனே எலியேசர், அப்பாடா வந்த வேலை முடிஞ்சிச்சு, சரி அப்போ பொண்ணை கூட்டிட்டு கிளம்பவா அப்படின்னு கேட்டா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இப்போயே போகணும்னு என்ன அவசியம், ஒரு 10 நாள் இருந்துட்டு என்ன செய்யட்டான். so far so good. இது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் எப்படி போய்கிட்டு இருந்துச்சு, ஆண்டவர் நேர் வழியாய் நடத்தி வந்தார், அலைக்கழிப்பில்லாமல் நடத்தி வந்தார். நான் சொன்ன உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க இப்படி உடனே ஏற்றுக்குவாங்கன்னு நான் என்ன செய்யலை, எதிர்பார்க்கல. அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. சரி அப்படியே கிளம்பலாம்னு பார்த்தா இப்போ என்ன செய்கிறாங்க, சில நேரங்களில் when everything is going rightல, சில நேரங்களில் இப்படிப்பட்ட சின்ன சோர்வுகள் கூட நம்மை பலவீனப்படுத்தி விடும். இப்போ உங்க சொன்னது ஒன்றும் பெரிய பொண்ணை கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை, பொண்ணை கூட்டு போங்கன்றது உறுதியாக இருக்கிறாங்க, பொண்ணு கொடுக்குறோன்றது உறுதியாக இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு 10 நாள் கழிச்சு என்ன செய்கிறோம், அது இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஆனால் எலியேசர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உடனே என்ன செய்யணும், போகணும். ஏன்னா சீக்கிரம் காரியம் ஆயிடுச்சுல, அடுத்த வேலை என்ன செய்யணும், பார்க்கணும். போய் மற்ற காரியங்களை, ஈசா கூட சேர்க்கிற காரியங்களில், எஜமான்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுகிற காரியங்கள், இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நான் என்ன செய்யணும், கிளம்பணும். இது ஒரு சின்ன காரியம்தான். ஆனால் எலியேசர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். 56வது வசனத்தில் நான் வாசிக்கிறேனே, இந்த தேங்க்யூண்ணே, இதில் மைக்கில் கேட்கறதுக்காக நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்ய. ஒரே வார்த்தை தான், ரொம்ப பெருசாலாம் பேசலை. ஹல்லேலூயா. உடனே அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ரெபெக்காளை கூட்டி கேட்குறாங்க, என்னப்பா சம்மதமா, சம்மதம். உடனே சட்டி வட்டி கட்டி என்ன செஞ்சாச்சு, கிளம்பியாச்சு. விளங்குனவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தாலும், இப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும், நீங்கள் செய்கிறவைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவரே, ஆனால் தடைகளின் தடையீடுகள் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் செல்லாமற் போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தடைகள் வரும், தடைகள் தலையிடும், ஆனால் அந்த தலையீடுகளினால் எனக்கு எந்த பாதிப்பும் என்ன செய்யாது, வராது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பல நேரங்களில் தடை உள்ளே வந்துட்டாலே நம்ம என்ன செஞ்சிடறோம், அவ்வளவுதான் போல 10 நாள் இருக்கணும்ன்றாங்க, 2 நாள் சந்தோஷமாக இருப்பாங்க, 3வது நாள் மனசு மாறிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு போனது, இவ்வளவு நடந்தது பூரா ஒன்றுமில்லாமல் போகும், இவ்வளவு வாழ்ந்தது பூரா ஒன்றுமில்லாமல் போகும், இவ்வளவு விசுவாசித்தது பூரா ஒன்றுமில்லாமல் போகும், இவ்வளவு சம்பாதிச்சது பூரா.
எலியேசர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க என்ன செய்யாதீங்க, தடை பண்ண. உடனே ஆண்டவர் அவங்க இருதயத்தில் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பல நேரங்களில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க் என்ன தெரியுமா? நம்ம பிடிச்சி இந்த மலையை வெட்டி 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 நல்ல சீனா சட்டிலேயே சமந்து அந்த பக்கம் குமின்னு சொன்னா கூட என்ன செஞ்சிருவோம், குமிச்சிருவோம். ஆனால் மனுஷர்களுடைய இருதயத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நான் சொல்ற எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிசிக்கல் டாஸ்கை வேணாலும் நம்மளால செஞ்சிட முடியும். ஆனால் என்னுடைய உறவினரோ அல்லது என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோ ஒருவருடைய மனதை கன்வின்ஸ் பண்ணணும்னா அது என்னால் முடியவே முடியாது. இங்கே எலியேசரை கர்த்தர் அவருடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினதுனால எலியேசருக்காக ஆண்டவர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியேசருக்காக ஆபிரகாம் தன்னை ஆராதித்து தன்னை நம்பி இந்த பொறுப்பை இந்த காரியத்தை செய்ததுனால லாபான் மற்றும் குடும்பத்தாருடைய இருதயங்களை ஆண்டவரே கன்வின்ஸ் பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காலை வேளையில் சொல்கிறேன், யாருடைய இருதயங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, யாரையெல்லாம் புரிந்து கொள்ள வைக்க முடியாமல் நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ, யாரையெல்லாம் உங்களை குறித்து அறிந்து கொள்ளாமல் அபாண்டமாய் பேசுவது நிமித்தம் நீங்கள் நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ, அப்படிப்பட்டவருடைய இருதயத்தை உங்களுக்காக கர்த்தரே கன்வின்ஸ் பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பவுலுக்கு இப்படித்தான் தடைகள் வந்தது. யூரோக்கிலித்தான் என்கிற ஒரு மிகப்பெரிய கொடூரமான புயல், அதுவே ஒரு தடை. அதிலிருந்து தப்பிச்சு கரை சேர்ந்து கரைக்கு வராங்க. அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. சரி, கஷ்டப்பட்டு கடலில் அந்த தடையிலிருந்து தப்பிச்சு அதை தாண்டி வந்துட்டோம், குளிர்காயலாம்னு விறகு எடுத்தா விறகுக்குள்ளேருந்து பாம்பு என்ன செஞ்சிருது, கையில் கடிக்குது. உடனே கூட இருந்த மக்கள் பாருங்க எப்படி திரும்ப பேச ஆரம்பித்தாங்க, இவன் பெரிய பாவி, இவன் யாரு? அதனால தான் கப்பல் சேதம் ஏற்பட்டு இவனை சாகடிக்கணும்னு விதி நினச்சிருக்கு. ஆனால் அந்த விதியை தாண்டி வந்தாலும் விதி பாம்பு ரூபத்தில் வந்து என்ன செஞ்சிருச்சு? ஆமாம், இந்த விதியெல்லாம் ஆண்டவர் வீதியில் ஓட விடுவார். எதில் ஓட விடுவார்? விதியெல்லாம் வீதியில் ஓடணும். பக்கத்தில் விதியெல்லாம் வீதியில் ஓடணும். அல்லேலூயா. அப்படி யாராவது விதிக்கு பயப்படுற ஆளுங்க இருக்கீங்களா? வேதத்தில் அந்த விதியே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி பேசுகிறாங்க. விதி யாரை விட்டுச்சு பார்த்தியா? அங்கே தப்பிச்சு வந்து இங்கே என்ன செஞ்சிருச்சு? ஆனால் பவுல் என்ன தெரியுமா பண்ணார்? பவுல் வசனம் சொல்லுது, அவன் அந்த பூச்சியை உதறி போட்டான். கையில் கடிச்சிக்கிட்டு இருக்க பாம்பு என்ன செஞ்சாரான்? அப்போ கரப்பாம்பூச்சி உதற மாதிரி, எதை உதற மாதிரி? அப்படி உதற மாதிரி அப்படி உதறி போட்டு, அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஊழியத்தின் தொடர் பயணங்களையோ அல்லது அவருடைய ஊழியத்தின் முன்னேற்றத்தையோ அவருடைய விசுவாசத்தின் மெச்சூரிட்டி ஆகிற ப்ராக்ரஸையோ ஒரு நாளும் இந்த தடை நிப்பாட்டவே இல்லை. கப்பல் உடஞ்சிச்சா? கப்பல் உடஞ்சிச்சு. பாம்பு கடிச்சிச்சா? பாம்பு கடிச்சிச்சு. கிளம்பலாம், பொண்ணெல்லாம் ஓகே, நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னவங்க 10 நாள் கழிச்சு போவோன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. ஆனால் இதனுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னா, உதறி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் உங்களுடைய கையின் கிரியைகளை வாய்க்க பண்ணுவாரே ஆனால், நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களில் தேவன் வெற்றியை தருவாரே ஆனால், தடைகள் தலையிட்டாலும் அவைகள் ஒரு நாளும் செல்லாமற் போகும். விசுவாசிக்கிறோம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை தான் சொன்னேன், வேதத்தில் எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம். யோர்தான் வந்துச்சு, செங்கடல் வந்துச்சு, எத்தனையோ பாலாக் ராஜா குறுக்க என்ன செஞ்சான், வந்த எத்தனையோ காரியங்கள். ஆனால் இது எதுவும் தேவன் குறித்த இடத்தில் போய் சேருவதில் இருந்து நம்முடைய ஜனங்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. காரணம், கர்த்தர் அவருடைய வழிகளின் வாய்க்க பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் வச்சுக்கோங்க, தடைகள் தலையிட்டாலும் அது செல்லாமற் போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில், எலியேசருடைய வாழ்க்கையில் 3 காரியங்களை தியானித்தோம். இப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில் 2 காரியங்களை சுருக்கமாக தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது காரியம், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு காரிய சித்தி உள்ளவன் ஆனான். யோசேப்பு என்னவானாரா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா சக்சஸ் தான். காரியங்களை வாய்க்க பண்ணுதலும் காரிய சித்தி உள்ளவன் அப்படின்றதும் ஒரே அர்த்தம் தான். Joseph was successful in everything that he does. அவர் செஞ்ச எல்லா காரியங்களிலும், அடிமையாக இருக்கிறப்ப பார்த்த வேலையில், வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறப்ப பார்த்த வேலையில், ஜெயிலில் இருக்கிறப்ப பார்த்த வேலையில், ராஜாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் பொழுது பார்த்த வேலையில், இப்படி எல்லா காரியத்திலும் யோசேப்பு என்னவெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செஞ்சிச்சான், முடிஞ்சது. அப்படி நடந்த பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட சில தேவனுடைய கிரியைகளை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், அந்த கண்டினியூவேஷனில் இது 4வது காரியம்னு வச்சுக்கோங்க, சரியா? 4வது காரியம் என்னன்னா, when God makes you successful,
உங்கள் வழிகளை தேவன் வாய்க்க பண்ணும் பொழுது நீங்கள் விழுந்தால் கூட சரியாகத்தான் விழுவீங்க. விளங்கணும்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் விழுந்தாலும் எப்படி தான் விழுவீங்க? சரியாகத்தான் விழுவீங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். சுருக்கமாக 2 வசனங்களை வாசிக்கிறேன், நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் நினைக்கிறேன். ஆதியாகமம் 39 எடுத்துக்கொள்ளுங்களேன், குயிக்காக எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 39 எடுத்து வச்சுங்க. நான் சொல்கிற வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்ல திரும்ப சொல்லுங்க. ஆதியாகமம் 39 20வது வசனம். அதில் ஒரு வார்த்தை இருக்கு, சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். சொல்லுங்க பார்க்கலாம். சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். யார் யாரை ஒப்புவித்தா? போத்திபார் யோசேப்பை என்ன செய்தாரு? சிறைச்சாலையில் ஒப்புவித்தார். எதுக்கு? தன்னுடைய மனைவி சொன்ன அபாண்டமான குற்றச்சாட்டை அவர் நம்பி சிறைச்சாலையிலே யோசேப்பை ஒப்புவித்தான். திரும்ப ஒரு தடவை சொல்லிருங்க, சிறைச்சாலையிலே யோசேப்பை ஒப்புவித்தான். இது மற்றவருடைய பார்வையில் என்னது? விழுந்துட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? விழுந்துட்டாரு. காரணம், சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பு முதல்ல எங்க இருந்தாரு? வீட்டு விசாரணைக்காரனாய், அதுவும் போத்திபார் வீட்டில் வீட்டு விசாரணை. அப்படி ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்த ஒருத்தர் இப்ப எங்க வந்துட்டாரு? ஜெயிலுக்கு வந்துட்டார். ஃபார் எவ்ரி அதர் பீப்புள் இல்லை, அதை சுற்றி இருந்து பார்க்கிற கூட வேலை பார்த்த மற்ற அடிமைகளாக இருக்கலாம், அல்லது போத்திபார் வீட்டில் இருந்த மற்ற எகிப்தியர்களாக இருக்கலாம், அல்லது போத்திபாருடைய உறவுகளாக இருக்கலாம். இவங்க எல்லாருடைய பார்வையில் இது என்னது? யோசேப்பு தான் இருந்த நிலைமையிலிருந்து என்ன செஞ்சிட்டாரு? விழுந்துட்டார். ஆனால் அப்படியே 22வது வசனத்துக்கு வாங்களேன். வசனம் சொல்லுது, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். போத்திபாரு யோசேப்பை தூக்கி ஜெயிலில் ஒப்புவிக்கிறாரு. ஆனால் ஜெயில் வார்டன் ஜெயிலையே தூக்கி யாருக்கிட்ட ஒப்புவிக்கிறாரு? யோசேப்பு கிட்ட ஒப்புவிக்கிறார். மற்றவர்களுடைய பார்வையில் அவர் ஏதோ விழுந்துட்டாரு. ஆனால் தேவனுடைய பார்வையில் நீ விழுந்தாலும் எங்கே தான் விழுந்திருக்க? சரியான இடத்துல என்ன செஞ்சிருக்கிற? காரணம், இந்த ஆவிக்குரிய வெளிப்பாடு மற்றவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. சில நேரங்களில் when God allows such a situation, such a season in our lives, இல்லை இப்படிப்பட்ட கால நிலைகளை, இப்படிப்பட்ட வாழ்க்கை பாடங்களின் வழியாய் ஆண்டவர் நம்மை நடத்தும் பொழுது மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா விழுந்துட்டாங்க. எப்படி பார்க்குறாங்க? விழுந்துட்டாங்க. அவ்வளவுதான், தோத்து போயிட்டாங்க. அவங்க கும்பிட்ட சாமி அவங்களை என்ன செஞ்சிருச்சு? கைவிட்டுருச்சு. அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு. பட் ரிமெம்பர் ஒன் திங், நீங்கள் எவ்வளவு மோசமான படுகொலையில் இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு மோசமான மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடக்க நேர்ந்தாலும், சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்குகளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ரிமெம்பர் ஒன் திங், யோசேப்பு படுகுழியில் விழுந்த பொழுதும் கர்த்தர் யோசேப்புக்காக அங்கே கிரியை செய்தார். யோசேப்பு போத்திபார் வீட்டில் அடிமையாய் விற்கப்பட்ட பொழுதிலும் கர்த்தர் யோசேப்புக்காக அங்கே கிரியை செய்தார். அதே யோசேப்பு அபாண்டமாய் பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதும் அங்கே கர்த்தர் யோசேப்புக்காக என்ன செய்தார்? கிரியை செய்தார். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாய் நீங்கள் கடந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் நானும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இன்னும் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிசாசு சொல்வா, நீ விழுந்துட்டேல, ஆண்டவர் வேலை என்ன செய்யல? பலிக்கல. நீ எங்க இருந்த, இப்ப எங்க வந்துட்ட? ஆண்டவர் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியல. நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்த, இப்ப எங்க வந்துட்ட பார்த்தியா? ஆண்டவரால உன்னை இனிமே காப்பாற்றவே முடியாது. ஆனால் விசுவாசம் உள்ள ஒரு தேவ பிள்ளை சொல்ல வேண்டும், அவர் என் வழியை வாய்க்க பண்ணுவாரே, ஆனால் நான் எப்பேற்பட்ட சூழ்நிலையின் நடுவே போனாலும் அவர் எனக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். சிறைச்சாலையிலே என்னை தூக்கி ஒப்புவித்தாலும் அந்த சிறைச்சாலையவே தூக்கி என் கையில் ஒப்புவிக்க பண்ணி என்னை உயர்த்துவதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியம், when God makes us successful, நம்முடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணும் பொழுது நீங்களும் நானும் தேவன் நம்மோடு இருக்கிறதை நாம் மாத்திரம் அல்ல, நம்மை சுற்றி இருக்கிற கண்களும் பார்க்கும். ஹல்லேலூயா. பல நேரங்களில் இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது யோசேப்புக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. இட் வாஸ் a relationship between these two people. ஆண்டவருக்கும் எனக்கும். ஆண்டவருக்கு தெரியும், யோசேப்புக்கு தெரியும். யோசேப்பு ஆண்டவரோடு பேசுவார், ஆண்டவர் யோசேப்போடு. இந்த இருவருக்கும் இடையே இருந்த உறவு. ஆனால் ஒரு காலகட்டம் வந்த பிறகு கர்த்தர் யோசேப்பை காரிய சித்தி உள்ளவன் ஆக்கப்பட்ட பின்பு யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை எஜமான் பார்க்கிறாரு,
எகிப்து தேசத்தின் அதிபதி பார்க்கிறாரு, எகிப்து தேசத்தில் இருக்கிற மொத்த ஜனங்களும் பார்க்கிறார்கள். எந்த சகோதரர்கள் தூக்கி குழியில போட்டார்களோ அந்த சகோதரர்களுடைய கண்களும் கண்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மேபி நவ் யூ ஆர் இன் a personal relationship with God. இப்போ நீங்கள் ஆண்டவர் மாத்திரம் பேசி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, ஆண்டவரே எனக்கு வழிகாட்டுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க, ஆண்டவரே இந்த பலவீனத்தில் என்னை தாங்குங்க என்று சொல்லி நீங்களும் ஆண்டவரும் ஒருவரை ஒருவர் நீங்கள் இசைந்து போகிற அந்த உறவை பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணும் பொழுது, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் பொழுது, உங்க 2 பேத்துக்கு மட்டும் இறைய அந்த உறவு ஊரார் எல்லாரும் பார்க்கிறபடி என்ன செய்யும்? மாறும். இதுவரைக்கும் நீங்க தான் சொல்லிட்டு தெரியுங்க ஆண்டவர் என் கூட இருக்கிறார், இதுவரைக்கும் நீங்க தான் மற்றவங்க சொல்றீங்க அதெல்லாம் ஆண்டவர் என் கூட இருக்கிறார்ப்பா, பார்த்துக்குவார் பாரு. ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து சொல்வார்கள், அதெல்லாம் ஆண்டவர் அவன் கூட இருக்கிறார்ப்பா, அவனை ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் ஆண்டவர் அவன் கூட இருக்கிறார்ப்பா, அவன் செய்யறது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா மாறும், அதெல்லாம் ஆண்டவர் அவன் கும்புற இயேசு அவர் கூட இருக்கிறாரப்பா, அதனால அவங்க குடும்பத்துக்கு ஒண்ணுமே நடக்காது என்று மற்றவர்கள் நம்மை குறித்து பேசுகிற காலம் வரும். When does it happen? When God makes us successful. கர்த்தர் உங்கள் வழிகளை வாய்க்க பண்ண பொழுது. எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்க போற, ஆண்டவரே எலியேசருடைய பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினது போல சேர வேண்டிய இடத்துல சரியாய் கொண்டு போய் சேர்த்து, அலைக்கழிப்பு இல்லாமல் நேர்வழியாய் அழைத்து சென்று தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய காரியங்களை நடப்பிக்கும்படி வாய்க்க பண்ணினது போல, யோசேப்பை போல சில நேரங்கள் உலகத்தின் பார்வையில் நாங்கள் விழுந்தாலும், உலகத்தின் பார்வையில் நாங்கள் குறைவுபட்டாலும், உலகத்தின் பார்வையில் நாங்கள் பலவீனப்பட்டாலும், அந்த பலவீனத்திலும் கர்த்தர் உம்முடைய பலனை தந்து நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை எல்லா கண்களும் பார்க்கும்படி மகிமையான காரியங்களை செய்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்யுங்கன்னு ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கலாமா? கண்களை மூடி இருக்கிற இடங்களில்